இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் சரி இருக்குது. பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு. வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். அதனாலதான் அவங்க அப்பா கூட அவன பிசினஸ்ல சேர்த்துக்கவே இல்லை. இவன் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ண சொல்லி ஏமாத்திட்டு இல்லீகலா பிரவுன் சுகர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிரவுன் சுகரா? இது தெரியாம நானே உனக்கு 2-3 வேலை பார்த்திருக்கேன். ஒரு தடவை நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். அப்போதான் அவன் இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சது. போலீஸ் கேக்குறப்போ என்னை தெரியாதுன்னு சொல்லி கலட்டி விட்டுட்டான். ஜாஸ்மின். ஃப்ளவர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஜாஸ்மினோட ஸ்மெல்லே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். குட் குட் ஜாஸ்மின். இப்ப நம்ம தூணும். ஓகே, முதல்ல ஜாஸ்மின். லலலலலலலலலல லலலலலலலலல லலலலலலலலல லலலல லலலலலலலலல லலலலலலலலல. இப்ப ரோஸ் அப்படியே போடணும். எதுவா இருந்தாலும் ஒண்ணு இங்கே வச்சு சொல்லிருக்கலாம், இல்ல என்னையும் கூடவே கூட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் அமல் பேபி இது ரெண்டையுமே செய்யல? அப்படி என்ன சஸ்பென்ஸா இருக்கும்? இது மேலயும் நம்மளால பொறுமையால இருக்க முடியாது. நம்மளே போய் பாத்துற வேண்டியதான். வரேன் இரு. வெக்கமா வருதா? அப்போ ஏதோ பெரிய விசேஷமா தான் இருக்கும் போல. அத்த, அவர்தான் கால் பண்றாரு, இருங்க. ஓ, சொல்லுங்க. சஸ்பென்ஸ ஓபன் பண்ற டைம் வந்துருச்சு. எல்லா செட்டப்பும் பெர்ஃபெக்ட்டா ரெடியா கண்ணு மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வரலாம். என்னடி சொல்றான் அவன்? என் புருஷரு என்ன மேல கூப்பிடுறாரு. அடிப்பாவி, ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உன் புருஷன் உனக்கு கால் பண்றான்னா பெரிய சஸ்பென்ஸா இருக்கும் போல இருக்கு. ஆமாத்த. ஆனா அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு ஒரே ஓ, வெக்கம். அப்படி சும்மா இப்படி வெக்கப்பட்டுட்டே இருக்காத. போ. சரி சரி. ஷோ, இவன் ஒருத்தி. All the roses are placed perfectly. Perfect. இன்னும் பேபி இதெல்லாம் பெடலாம் பூத்து விடுற என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஏங்க, இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வெயிட்டிங். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்க அசந்து போற மாதிரி
ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண போறேன். ம். ஓ ஓ ஓ ம். என்னங்க உட்கார சொன்னா நேத்து கல்யாணம் ஆன பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ம். ம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஆ, இதோ பாருங்க, இந்த வலது கால தூக்கி இடது கால மேலையும் இந்த இடது கால தூக்கி வலது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தூக்கி வைங்க, இப்படி வைங்க. ஆ, நாம இப்போ என்ன பண்ண போறோம்? யோகா. யோகாவா? யா யோகா. ஏங்க யோகா பண்ணா நம்ம மனசுக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆகி புது ரத்தம் ஊறி கிட்டத்தட்ட நம்ம புதுசா பிறந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவோம்னு மாஸ்டர் சொன்னாருங்க. எவன் அவன் தெரியலையே, அவன் மட்டும் என் கையில கடிச்சா சாவ வச்சிரும். ம். அந்த மாஸ்டரு இப்படி பெட்ல பூவெல்லாம் போட சொன்னாரா? அவர் அப்படி சொல்லல. ம். ஆனா நம்ம யோகா பண்ண போற இடம் சுத்தமா நல்ல மனமா இருக்குன்னு சொன்னாருங்க. அதான் நான் வந்து யோசிச்சு ஃப்ரெஷ் ஸ்மெல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பெட் ஃபுல்லா போட்டேன். ம். ஸ்மெல்ல சூப்பரா இருக்குல்ல? ம். ஆ. ஸ்மெல்லா ஸ்மெல். எஸ், பர்ஃபெக்ட் டெக்கார். ஏங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டு தலையாட்டுறீங்க, ஆனா முகத்தை மட்டும் எங்க ஒரு மாதிரி வச்சு தலையாட்டுறீங்க? ம். சும்மா. சும். ம். ஆமா, ம். இந்த யோகா எல்லாம் பண்ணி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். உடம்பே ஒரு கோயில்னு திருமூலர் சொல்லிருக்காருங்க. அப்ப நம்ம அதை நல்லா பாத்துக்கணும்ல. ஏங்க நீங்க என்ன சாதாரணமா தானே பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு என்னமோ நீங்க என்ன கோவமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. கோவமா தான் பாத்து நிறுறேன் லூஸ் தமிழ் பேபி. லூஸ் அமுல் பேபியா? ஆமா, ஆ? பைத்தியம் பைத்தியம் லூசு அரை மென்டல். ஆ? என்னங்க நீங்க இப்படிலாம் திட்டுறீங்க? அப்படிதான்டா திட்டுவேன் மூதேவி. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டலாம் போல இருக்குது. ஆனா புருஷனா போயிட்டேன்னு பாக்குறான். என்ன மரியாதை தெரியுது? என்னமோ நினைச்சுக்கின்னு வந்தா யோகா பண்றானா? யோகா பைத்தியம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். யோகா பண்றது எவனாவது பெட்ல பூ போடுவானா? பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரன் லூசு பாயல. இத்தனை பைத்தியமா?